வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். புது ஃபோன் வாங்குறது ரொம்ப அவசியமா? நல்லா இருக்குல்ல, டைட்டில் வந்து போட்டுடணும். புது ஃபோன் கண்டிப்பாக நம்ம வாங்கணுமா? ஓப்பனாக சொல்கிறேன், நம்மளோட டிமாண்ட்ஸ் தான் மேட்டர். நான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ரோ. ஃபோன் வாங்கி ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் பாட்டு கேட்பேன். மற்றபடி வந்து ரொம்ப கேஷுவலான என்ட்ரி லெவல் கேம்ஸு, அப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியசாலி, தைரியமாக கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்ற ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் ஒரு தீர்வாக இருக்குங்க. இப்போ எப்படின்னா, ஒரு S23 சீரீஸை நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டால் கிடையாது. இனிமேல் நான் வந்து அதை ஸ்டாப். ஆல்ரெடி அதுக்கு ரிலேட்டடான நிறைய பஞ்சாயத்துகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். S23 இருக்கக்கூடிய 8 Gen 2 ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருந்தாலும் S23 பிரச்சனை பார்க்குறேன். டிஸ்பிளே வந்து டெட் பிக்சலு, அப்புறம் டிஸ்பிளே வந்து லைன் விழுறது, S23 அல்ட்ராலையும் ரிப்போர்ட் செய்யப்படுது. அப்படின்றனால S23 சீரீஸ் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வைப் ஆஃப் பண்ணுங்க, லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்லேருந்து தூக்கிடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால், நான் என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேணாம் தான் சொல்லுவேன். S20 சீரிஸ் டன் அண்ட் டஸ்டட் ப்ரோ, தூக்கி தூர போட்டுருங்க. S21 சீரிஸும் டன் வேணாம், அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. S22 சீரிஸ் ஐயோ அறவே வேணாம். S22 சீரிஸ்லையும் ஏப்ட பிரச்சனை, அது 8 Gen 1 வேறு, அதனால் அதையும் தூக்கி தூர போட்டுருங்க. S23 சீரிஸ் கொஞ்சம் சேஃபாக இருந்ததுங்க, பட் அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் பார்க்குறேன். அதில் வந்து ஒரே ஒரு குழந்தைய பற்றி தான் அவ்வளோ பிரச்சனை வரல. மேபி அது விற்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். S23+, அதை பற்றி மட்டும் தான் பிரச்சனை பெருசாக வரல. பட் S23 அல்ட்ராவுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அங்கங்கே பார்க்குறேன். S23 தாராளமாக பார்க்குறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபோனையுமே நான் பார்க்க ஆரம்பிச்சதுனால S23 சீரிஸையும் அப்படி ஒதுக்கி வைப்போம். S24 பிரச்சனை எப்போ வரும் எனக்கு தெரில, அதுவும் வயசுக்கு வரும், அப்போ அதுக்கும் பிரச்சனை வரும் போல். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஸோ ஆக மொத்தம் இப்போதைக்கு அப்போ S24 கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. S24 அல்ட்ரா யூசர்ஸ் நம்ம சர்க்கிள்லேயே நிறைய பேர் இருக்காங்க, 6-7 பேர். டக்குன்னு போய் யாருனாலும் மீட் பண்ணலாம். கார்த்திக் கிட்ட S24 அல்ட்ரா இருக்குது, நிரஞ்சன் கிட்ட S24 அல்ட்ரா இருக்குது, சிவகுமார் ப்ரோட்ட இருக்குது, ஆனந்த் ப்ரோட்ட இருக்குது, அப்படியே வரிசையாக சொல்லிட்டே போகலாம். அத்தனை பேர்ட்ட S24 அல்ட்ரா இருக்குது. ஒரு 2-3 பேர்ட்ட இப்போ S26 அல்ட்ரா இருக்குது, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில். ஸோ ஆக மொத்தம் S24 அல்ட்ராக்கு இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரல. S24 என் நண்பர் ஒருத்தர் ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா இவங்களெல்லாம் நான் அடிக்கடி அவங்க கிட்டலாம் பேச முடியும். ஸோ அவங்களுக்குலாம் எது வரைக்கும் ப்ராப்ளம் வரல. அப்படி ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களாம் நேராக வந்து நம்மளை தான் பிடிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அப்போது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, 23 சீரிஸ் S23 வரைக்கும் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருவோம். ரிஸ்க்கெல்லாம் நம்மளால் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி எடுக்கலாம் முடியாது. அது தேவையில்லாத மன உளைச்சலை தான் உருவாக்கும். அதனால் அது ஓரமாக தூக்கி வைப்போம். சரி, இப்போ ஐஃபோனில் பிரச்சனை வருதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, iPhone 13 வருது. iPhone 13 எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. iPhone 14 ரேராக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுவே ப்ரோ சீரீஸில் வருதா அப்படின்னா, ப்ரோவில் கொஞ்சம் ரேராக வருதுங்க, ரொம்ப ரேர். அதாவது நம்பர் சீரீஸில் எவ்வளோ வருதோ அதை விட கொஞ்சம் ரேராக ப்ரோ சீரீஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியே அற்புதமான ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, புது ஃபோன் வாங்கணுமா, அந்த இடத்துல புது ஐஃபோன் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அப்படின்னும் போது நம்ம ஆள் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காரு, ரோஹித் என்ன கேட்டிருக்காருன்னா, iPhone 12 ப்ரோவா இல்லாட்டி 14 ப்ரோவா செகண்ட் ஹேண்டில், விச் ஒன் இஸ் குட் ப்ரோ, ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்டு, ப்ரைஸ் வைஸ் விச் இஸ் மோர் வேல்யூ ஃபார் மணி, பெட்டர் சாய்ஸ். 14 ப்ரோ, எந்த டவுட்டும் வேண்டாம். 14 ப்ரோ என்ன பண்ணுதுன்னா, ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பாயிண்டில் போய் நிற்கும் ப்ரோ. லாஸ்ட்டு ஃபோன் வித் லைட்னிங் போர்ட்டு. ஸோ லைட்னிங் போர்ட்டு பாசிட்டிவாக சொல்லணும்னு இல்லை, பட் அதே சமயம் பாசிட்டிவாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் அதில் இது வரைக்கும் ஃபெயிலியர் ரொம்ப ரேராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது லைட்னிங் போர்ட்டில் லூஸ் ஆகிறதோ இல்லாட்டி அது சரியாக கனெக்ட் ஆகலைன்ற மாதிரியான பிரச்சனை ரொம்ப ரேர். உள்ள டஸ்ட்டு போனனால அது கனெக்ட் ஆகலைன்ற மாதிரி வேணால் பார்க்கலாம். மற்றபடி வந்து வியர் அண்ட் டயர் ரொம்ப ரேரு. ஸோ லைட்னிங் போர்ட் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து அற்புதமான டிசைன், பில்டு மெட்டீரியல் எல்லாமே இந்த டிவைஸில் நீங்கள் பார்க்கலாம். 14 ப்ரோவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பாலிஷ்டு லுக்கு, சம ப்ரீமியம், ஒரு சின்ன ஹெஃப்ட்டு. ஸோ அந்த ப்ரீமியம்னஸும் அந்த ஹெஃப்ட்டும் அப்படியே மர்ஜ் ஆகும். ப்ளஸ் பின்னாடி ரியர் கேமரா 48 MP ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைனமிக் ஐலாண்ட் உண்டு, ஃபஸ்ட்டு ஃபோன் டு ஃபீச்சர். அண்ட் LTPO AMOLED. ஏன்னா 13 ப்ரோ வாங்கினா கூட LTPO கிடையாது, ப்ரோ மோஷன் டிஸ்பிளே இருக்கும். ஆனால் 12 ப்ரோ வாங்கினீங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 12 ப்ரோ வந்து ஒரு அற்புதமான டிவைஸ் ப்ரோ, பட் அது காலத்தினால் அது கடைசி காலங்களில் இருக்குது. அது அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ இனிமேல் நான் சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு வருஷம் 1.5 வருஷம் சும்மா அடிச்சு போட்டு யூஸ் பண்ணிட்டு தூரத்துக்கு போட போகிறோம் ப்ரோ அப்படின்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த சில வருஷத்துக்கு நான் நிம்மதியாக யூஸ் பண்ணணும், ப்ளஸ் கொஞ்சம் யூனிக்காகவும் ஐகானிக்காகவும் இருக்கணும் அப்படின்னா 14 ப்ரோ தான் உங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறையா ஃபீச்சர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து அந்த ஃபோனில் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் நச்சுன்னு இருக்கும் 14 ப்ரோவில். ஸோ அதனால் 14 ப்ரோ என்ன பட்ஜெட் கிடைக்குது அப்படின்னா, நேற்று கூட ஒரு ஃபோன் பார்த்தேன், 100% பேட்டரி அஃபிஷியலாக மாற்றிருந்தாங்க. ஸோ பார்ட்ஸ் மாற்றினாலும் உங்களுக்கு வந்து ஃபோனுக்குள்ளே காட்டும், ரிப்பேர் ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். என்னெல்லாம் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் மாற்றிருக்காங்க, அஃபிஷியலாக மாற்றிருக்காங்கன்னு காட்டும். அன்அஃபிஷியலாக மாற்றிருந்தால் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எப்பயுமே தெரிஞ்ச ஒரு கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒரிஜினல் டிஸ்பிளேயா, ஒரிஜினல் கேமராவா, ஒரிஜினல் பேட்டரியா எல்லாமே கண்டுபிடிக்க முடியும்.
ஏன்னா நிறைய பேர் வந்து 14 ப்ரோ செகண்ட்ஸில் விற்கிறாங்க அப்படின்னா அது எப்போ வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. 14 ப்ரோ 3 ஜென்ரேஷன் பழசு ப்ரோ, அதுக்கப்புறம் 15 ப்ரோ 16 ப்ரோ 17 ப்ரோ வந்துருச்சு. அப்போது இப்போ அதை கணக்குப்படி பார்த்தா 3 வருஷம் பழைய ஃபோன் 14 ப்ரோலாம். அப்போ இது வரைக்கும் பேட்டரி மாற்றாமல் யாராவது வச்சிருக்காங்கன்னா 70-75 அந்த மாதிரியான ஹெல்த்தில் தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு நம்மளால் காலத்தை ஓட்ட முடியாது. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து பேட்டரி மாற்றியே ஆகணும். அப்போ 6000லேருந்து 8000 அஃபிஷியலாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் 100% பேட்டரிக்கு நீங்கள் அதை கொண்டு போக முடியும். சரி, ஃபோன் ஜென்யூனாகவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இன்டாக்டாக இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். ஃபோனே அடி வாங்கி கந்த துணியாக இருந்ததுன்னா இந்த செலவு மேற்கொண்டு பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. அதனால் நல்ல பரிச்சயமான நல்ல நம்பிக்கையான ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் வந்து 14 ப்ரோ தாராளமாக வாங்கலாம். 14 ப்ரோ கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் பார்த்த ப்ரைஸிங் வந்து 35லேருந்து 50 வரைக்கும் போகுது. ஏன்னா யூசேஜ் மார்க்ஸ்லாம் ஹெவியாக இருக்குது. 128 GB ஸ்க்ராச்சஸ் இருக்குது, ஃப்ரேமில் இருக்குது, பேனலில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது ஸ்க்ராச்சஸ். அப்படின்னா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து பிலோ 80 இருக்குது. அப்படின்னும் போது 35 to 40க்குள்ளே நான் அந்த மாதிரியான டிவைஸை பார்க்குறேன். 30Kலாம் கிடைக்குதுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. பட் நான் கடையில் போய் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். 40 அபோவ்லலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் இருக்குது. 100% பேட்டரி இருந்து நல்ல ஸ்க்ராச்சஸ் இருக்கிற டிவைஸும் இருக்குது. அதெல்லாம் 48K அந்த மாதிரிலாம் வருது. அது அஃபிஷியலாக மாற்றின பேட்டரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக 14 ப்ரோ சொல்லுவேன் ப்ரோ. ஆனால் நல்லா செக் பண்ணிக்கோங்க சரியா. டிவைஸில் ப்ராப்ளம் இருக்கா எல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். மறந்து போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு டகால் வாங்கிடாதீங்க. எஸ். ஸோ அடுத்து என்னன்னா வெங்கட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ வெயிட்டிங் டு அப்கிரேட் த OnePlus 12R to S25 Plus. 12R குட்டு தான், சாஃப்ட்வேர் அப்டேட் என்ஸ் வித் திஸ் இயர் Android 17. அதனால் நான் வந்து பிக் பில்லியன் டேஸில் S25 Plus போகலாமா இல்லாட்டி வேறு ஏதாவது டிவைஸ் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஸ்டாக் இருந்ததுன்னா S25 Plus இஸ் ஆக்சுவலி மோர் தென் எனஃப் ப்ரோ. உங்களை வந்து அதை நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும் ப்ரோ. நல்ல டிவைஸ் தான், தாராளமாக நீங்கள் போகலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா மேபி அப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னா 12R யூஸராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஒரு OnePlus 15R யூஸராக மாறலாம். அதுவும் நல்ல டீல் வந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் மாறலாம். அப்படி இல்லையா 13R இன்னும் ஸ்டாக்கில் இருந்து அதில் 16/512 இருந்ததுனால நீங்கள் மாறலாம். பட் நீங்கள் அப்டேட்டை வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வைக்கிறனால அப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்சங் சைடில் போனீங்கன்னா 7 வருஷம் அப்டேட்டு நீங்கள் பாட்டுக்கு வருஷம் அப்டேட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா OnePlus உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா 15Rக்கு நீங்கள் போகலாம். பட் 15R வந்து 13R விட ஒரு டவுன் கிரேட் மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா. எஸ்ஓசியை விட்டுருங்க மற்ற இடங்களில். அதனால் என்னை வந்து யோசிக்க வைக்குது. 12Rல இருக்கிற ஒருத்தர் 13Rக்கு அப்கிரேட் பண்ண சொல்கிறதுக்கும் நான் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அங்கே என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி அவர் அப்கிரேட் பண்ண சொல்கிறார். அப்படி தானே இருக்குது. டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. பட் 12Rலேருந்து 13R எனக்கு அதுவும் புது ஃபோன். ஸோ அதனால் வந்து மேபி யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. ஆனால் S25 Plus உங்களுக்கு 67K இப்போ வந்துச்சு இந்த டீலில். மறுபடியும் 67 65K வருது பிக் பில்லியன் டேஸ் அப்போ அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து பிரவீன் SPK அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ மை ஹெட்ஃபோன்ஸ் ஆன் IEM நாட் ஒர்க்கிங், சர்வீஸ் சென்டர் ஷாப் லோக்கல் ஷாப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த வடிவேல் வந்து காலுக்கு நோட்டில் ஃபோன் வச்சு ஏதாவது பிரிச்சாச்சுரா போடா அவங்க கையில் கொடுத்துட்டு போவார்லாம், அந்த மாதிரி இடப்போகுது. அதனால் IEMக்கு ஏதாவது ப்ராப்ளமா ஹெட்ஃபோன்ஸ் ஒன்லேயே சப்போர்ட் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. அவங்க சப்போர்ட் ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த வழியில் அப்ரோச் பண்ணுங்கள். வெளியில் இருக்கவங்களுக்குலாம் அதை பற்றி பெருசாக தெரியாது ப்ரோ. உங்கள் IEM வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக இயற்கை இது எதுன்னு ஆகிடும். அதனால் தயவுசெய்து வந்து ஓகே ஹெட்ஃபோன் ஜோனையே அப்ரோச் பண்ணி பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹலோ அண்ணா S23 டிஸ்பிளே பிளாக் ஸ்பாட் இஷ்யூ இருக்குது, அதை வாங்கி ரிப்பேர் பண்ணால் ஒர்த்தா? சத்தியமாக கிடையாது. இப்போ தான் S23 சீரிஸே அடிச்சு துவச்சி உரமத்துக்கு போட்டோம். இதில் ஆல்ரெடி டிஸ்பிளே பிரச்சனையோட அதை வாங்கி அதுக்கு ஒரு 10,000-15,000க்கு மேலே டிஸ்பிளேக்கு செலவு பண்ணி அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. இதில் வேறு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, உங்களுக்காக தான் 10,000-15,000 கொடுத்து ஒரிஜினல் டிஸ்பிளே வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு அதுலேருந்து 2,000 கம்மியாக இருக்குன்ட்டு லோக்கல் ஏதாவது டிஸ்பிளே வாங்கிவிட்டு நாலு பின்ன லைன் வந்ததுன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரிஜினல் டிஸ்பிளே 15,000, வெளியில் வந்து 12,000க்கு டிஸ்பிளே கிடைக்குது. 3,000 ரூபா வித்தியாசம். இந்த 3,000 ரூபா வித்தியாசத்துக்கான வெளில டிஸ்பிளே வாங்கிடுறேன். அந்த வெளியில் வாங்கின டிஸ்பிளே ஒரிஜினல் தான். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா ஸ்பேரில் வந்த டிஸ்பிளே எப்படின்னா, இப்போ ஒரு S23 இருக்குது, அந்த S23 டெட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று ஆகிடுச்சு அந்த ஃபோன், அதனால டெட்டு. அந்த ஃபோனோட டிஸ்பிளே மட்டும் விற்கிறாங்க, 12K கிடைக்குது, வாங்கிடுறேன். ஆனால் இது கடந்த 3 வருஷமாக யூஸில் இருந்த ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க, இல்லை 2 வருஷமாக யூஸில் இருந்த ஒரு ஃபோன். அந்த டிஸ்பிளே ஆல்ரெடி அப்போ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்கு, அதனால தானே ஃபோன் செத்து போயிருக்கு. இப்போ அந்த டிஸ்பிளே வாங்கி நான் மாட்டிடுறேன், 3,000 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மாட்டிடுறேன். அப்புறம் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 3 மாதத்தில் லைன் விழுந்ததுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு வாரண்டியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கடைக்காரரை கேட்டால் பாவம், அவருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் அதுக்கு மேலாம் அவரால் எதுவும் சப்போர்ட்டும் பண்ண முடியாது. அதனால் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எதாவது மாற்றுறதா இருந்தால் அஃபீஷியலாக மாற்றுறது பெஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா 2,000 3,000 அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அடுத்த 3 மாதத்துக்கு ஒரு அடிஷ்னல் வாரண்டியாவது கிடைக்கும் அந்த டிஸ்பிளேக்கு. இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ப்ளஸ் சப்போஸ் 6 மாதத்தில் லைன் விழுந்தால் கூட டிவைஸோட ஏஜே 3 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ப்ளஸ் டிஸ்பிளே இப்போ தான் மாற்றிருக்குன்ற அந்த பில்லோட போய் அவங்களை அப்ரோச்சாவது பண்ணலாம். அதனால் தயவுசெய்து வெளியிலலாம் எதுவுமே வந்து வாங்காதீங்க. ப்ளஸ் ஆல்ரெடி லைன் இருக்கிறதோ இல்லை டெட் ஸ்பாட்டோ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நான் சாம்சங்கை போய் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு நான் கிளைம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா
வேலைக்கு அதில் ஃபஸ்ட்டு யூசர் யார், அவங்களுக்கு ஓடிபி போகும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்மளால் வந்து கிளைமே பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரியான ஆசையெல்லாம் பட்டு செகண்ட்ஸில் போய் டிவைஸ் வாங்கக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எம்பி ஃபோர்ட் அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா ஐ ஹேவ் ஒன் டவுட்டு, இன்மை ஏரியா லொக்கேஷனு பிஎஸ்என்எல் 2G வெரி ஸ்லோ. அம்மாவோட 2GB பிராண்ட் மொபைல் கீபோர்டு வந்து 2G பேண்ட் இருக்கிற நோக்கியா மொபைல் வச்சுருக்காங்க. ஓகே, அதனால தான் இதில் எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் விஐ மாறினேன், 2G கம்ப்ளீட்டாக டெட்டாகவே ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது, நோ சர்வீஸ்னு வந்துடுது, சர்வீஸே இருக்காது, யூ ஆர் நாட் ரீச்சபிள், இல்லாட்டி சுவிச் ஆஃப்னு தான் வரும் யார் கால் பண்ணாலும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, இது வேலைக்கே ஆகுதுன்னு சொல்லிட்டு விஐக்கு போயிட்டேன். விஐ நல்லா இருக்குது ப்ரோ, ரொம்ப பவர் ஹங்கரியாலாம் இல்லை, பிஎஸ்என்எல்லை விட பவர் ரொம்ப கம்மியாக தான் இழுக்குது, அதை பேட்டரி சொல்கிறேன். ஸோ விஐ மாதிரி அதுக்காக நீங்கள் போகலாம் ப்ரோ. அப்படி இல்லையா, உங்கள் அம்மாட்ட இருக்க பிஎஸ்என்எல் நம்பர் அப்படியே இருக்கட்டும், பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2660ன்னு சொல்லிட்டு நோக்கியாவில் ஒரு ஃப்ளிப் இருக்குது, அதை தான் வாங்கணும்னு சொல்ல வரல, அது வந்து ஒரு 4G ஃப்ளிப்பு, அதனால் நான் அதில் போட்டோன்னா 3G காட்டுது. அதே மாதிரி 4G ஃபோன்ஸ் நோக்கியாவில் நிறையா இருக்கும், 110 4G 105 4G இந்த மாதிரி 4G ஃபோன்ஸ் இருக்கும், 2000 ரூபா 1750 ரூபா அந்த மாதிரியான பட்ஜெட்டில் இருக்கும், 1500 ரூபாய் கூட ஒரு சில 4G ஃபோன்ஸ் இருக்கும், வித் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் சப்போர்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபோன்ஸ் நீங்கள் போகலாம். அந்த ஃபோன் போனீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்என்எல்லே 3G 4G கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 2G சர்வீஸே இல்லைனாலும் 3G 4Gயில் வரும். இப்போ 2Gக்காக தான் ப்ரோ நான் பிஎஸ்என்எல்லாம் வச்சிருந்தேன். நான் ஏர்டெல்லில் இருக்க காரணம் என்ன ப்ரோ, இப்போ நான் ஜியோ போகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, ஜியோ போகலாம், பட் ஜியோவும் நிறைய கோளாறு பண்ணுறான்னு வைங்க, இருந்தாலும் ஒரு ஃபால் பேக் ஆப்ஷனே இருக்காது ஜியோவில். சரி, ஒரு ரெட்ரோ ஃபோன் எடுத்து போட்டு யூஸ் பண்ணலாம்னு நினச்சா 2Gயே கிடையாது, ரெட்ரோ ஃபோன்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ சிம் வேலையே செய்யாது. 2015-16 வந்த ஃபோன்லேயே நான் கொண்டு போய் போட்டனாலே எனக்கு வந்து வாய்ஸ் கால் ஒர்க் ஆகாது, வெறும் 4G டேட்டா மட்டும் தான் வரும், VoLTE ஆப்ஷனே இருக்காது நிறைய பழைய ஃபோனில். ஸோ அதனால் ஜியோ வந்து எனக்கு செட் ஆகாது. நான் வந்து ஏர்டெல் விஐ பிஎஸ்என்எல்குள்ளே இருக்க காரணம் என்னென்னா, பழைய ஆர்கிடெக்சர்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்கிடெக்சர் வரைக்கும் வச்சிருக்கானுங்க, அதனால தான் அந்த நெட்ஒர்க்குள்ளே நான் இருக்கேன். இல்லைன்னா நானும் ஜியோக்கு வந்திருப்பேன். உங்களுக்கு ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது, அட்ராக்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு நினச்சி நானும் வரலாம். பட் எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி என்னோட டிமாண்ட்ஸ் எல்லாம் எது ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு பார்த்தா மீதி பிராண்ட்ஸ் தான் பண்ணுது. அதுலேயும் வந்து பிஎஸ்என்எல் படுத்து தூங்கிருச்சு, அதனால தான் இப்போ நான் விஐ ஏர்டெல் கடையில் மட்டும் ட்ராவல் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அடுத்து கோபிநாத், ஹாய் ப்ரோ, ஐ ஹவ் என்ரோல்டு. இது என்ன, சில சமயங்களில் என்ரோல் பண்ணிட்டு வரல அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் பீட்டா பேஜுக்குள்ளே போயிட்டு ஆப்ட் அவுட் கொடுத்துட்டு திரும்பியும் நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா வரும் ப்ரோ. இது ஒரு தடவை நடந்திருக்கு. அப்படியும் இல்லைனா நீங்கள் எப்போயாவது ரீசெட் பண்ணும்போது வரும், அப்படி இல்லைனா அடுத்து உங்களுக்கு நார்மல் அப்டேட் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் மொத்தம் ஒரு தடவை ஆப்ட் அவுட் கொடுத்துட்டு திரும்ப ஆப்டின் பண்ணி பாருங்கள், அப்டேட் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் அடுத்த அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்படி இல்லைனா ரீசெட் பண்ணணும். ஸோ இதான் ஏதாவது ஒன்று பண்ணணும். ரீசெட்லாம் பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, டேரெக்டாக உங்கள் ஃபோனில் வந்து பூட்லோடர் அன்லாக்கிங் அண்டு சாஃப்ட்வேர் ஃப்ளாஷிங் சப்போர்ட் உள்ளே இருக்கும் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே, அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டு க்ரோமில் போய்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் போட்டு அதன் மூலமாக நீங்கள் பீட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். பட் எல்லாமே ஒய்ப் ஆகிடும், ஞாபகம் இருக்கட்டும். ஓடிஏ வழியாக வந்து எதுவுமே அழியாது. பட் நீங்கள் ரீசெட் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா க்ளீன் ஃப்ளாஷ் பண்ணிட்டு போயிடலாம். க்ரோம் ப்ரௌசரும் ஏடிபி கமாண்டுக்கான அந்த டிரைவர்ஸ் எல்லாமே உங்கள் டிவைஸில் இருந்ததுன்னா போதும், அது சிஸ்டமில் இருந்ததுன்னா போதும். விண்டோஸாக இருந்தாலும் சரி, மேக்காக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, எதுலனாலும் நீங்கள் வச்சு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். வெறும் க்ரோம் ப்ரௌசர் இருந்தால் போதும், இருக்கலே பெட்டராக ஒர்க் ஆகும் ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல். அடுத்து விவேக் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐ எம் ஹேவிங் S24 Ultra. இன் திஸ் ஐ ஹேவ் கேமரா இஷ்யூ ஒயில் டேக்கிங் ஃபோட்டோ, ஃபேஸ் இஸ் நாட் கிளியர் அட் நைட்டு, கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய்? ரொம்ப ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணியும் க்ளீனாக இல்லை அப்படின்னா ஒரு தடவை ஃபேஸை டேப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க ப்ரோ. ஃபோக்கஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சுத்தமாகவே என்ன பண்ணாலுமே எனக்கு க்ளீனாக இல்லை அப்படின்னா நைட் டைமில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறனால யோசிக்க வைக்கிது. டே டைம்லேயே இந்த பிரச்சனை வரலாம். எப்போனா உள்ளே இருக்கிற சென்சாரில் இருக்க OIS வாயை பிளந்துருச்சுன்னா அது நடக்கும். நைட் டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணலன்னா பிளர் ஆகும். ஏன்னா நைட் அல்காரிதமே அப்படி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிவிடும்னா ஷட்டர் ஸ்பீடு ஸ்லோ பண்ணி விடும். நல்ல லைட் கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளராக வரும். ஸோ இதுதான் காரணமா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு வேணால் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி வந்து இது எதுவுமே காரணம் இல்லை ப்ரோ, பிளராக தான் எடுக்குது அப்படின்னா, பகல்லையும் பிளராக தான் எடுக்குது அப்படின்னா OIS போயிருக்கும். நைட்டு மட்டும் தான் பிளராக எடுக்குதுன்னா எனக்கு தெரியல, அது ஃபோக்கஸ் இஷ்யூவா இல்லாட்டி என்ன இலவோ, இவனுங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் எல்லோரும் அடுத்து நிதின் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐ வாஸ் யூஸிங் ஆப்பிள் 3.5 ஹெட்ஃபோன் ஃபார் இயர் அகோ. ஓல்டு ஓப்போ ஃபோனில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அப்கிரேடிங் மை ஃபோன் டு சாம்சங்கு. அதே சமயம் ஐ லாஸ்ட் மை ஹெட்ஃபோன்ஸு. வேறு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கலாம், பட் ஐ கான் கெட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல IM ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கன்னு இருக்காரு. IM போகிறது கொஞ்சம் ஓகே தான். உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் JD1லாம் கூட நல்லா தான் இருக்குது. அப்படி இல்லையா, நீங்கள் சாம்சங் யூஸர் அப்படிங்கிறனால சாம்சங்கோடதே கூட வாங்கலாமே. AKG டைப் C 1700 அந்த மாதிரி வரும். அது நீங்கள் வாங்கினாலும் ஓகே தான் ப்ரோ. அப்படி இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி EDX Pro வாங்கினா கூட எனக்கு ஹாப்பி தான். 1100 ரூபாய் 1200 சில்லறையோ வரும் டைப் C EDX Pro, அது கூட போதும். ஸோ JD1 EDX Pro இந்த மாதிரி ஏதாவது ஒரு IM வாங்கினீங்கன்னா கூட போதும். IMs என்ன ப்ரோ, நீங்களே அதுக்கப்புறம் கஸ்டம் டியூன் நிறைய பண்ணலாம். உள்ளே போனால் நிறையா EQ லெவலில் வேலை பார்த்து விளையாடலாம் சிஸ்டம் லெவலில். அதெல்லாம் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா, சாம்சங்கே போகிறோம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் AKG டியூன்டு டைப் C போங்க, என்ஜாய். அடுத்து
கிஷோர் என்ன கேட்டிருக்காருன்னா ஹை ப்ரோ சஜஸ்ட் குட் இயர்பட்ஸ் ஃபார் ஓகே இது வந்து டிடபிள்யூஎஸ் சப்போஸ் கேட்டிருக்காரு 5000 ரூபாய்க்கு அப்படின்னா எனக்கு வந்து நார்டு பட்ஸ் 4 ப்ரோ போனால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா LHDC இருக்க போகிறதில்ல, எதுவுமே இருக்க போகிறதில்ல ஒரு பக்கம். அதே சமயம் சிங்கிள் டிரைவரே போதும் அப்படின்னு நினச்சா இது போகலாம். ரியல்மி போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ரியல்மிலையும் நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது போகலாமோ அப்படின்னு தோணுது ஒரு பக்கம். நார்டு பட்ஸ் 4 ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்னா இப்போ ஆஃபரில் வந்து OnePlus Buds 3 அது வந்து 4300 ரூபாய்க்குலாம் கூட வருது. ஸோ அதுவும் பேட்டரி லைஃபும் சரி, அந்த சோப்பு கட்டி லுக்கும் சரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்பிளில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏஏசியில் தான் ஒர்க் ஆக போகுது, LHDCலாம் இருக்காது. ஸோ இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஓகே, குட் டு கோ. ஸோ இதில் நீங்கள் எதனாலும் போகலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ OnePlus மட்டும் சொல்கிறீங்க? ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது ப்ரோ. போஸ் இருக்குது, அதாவது போஸோட நாய்ஸில் உள்ள போஸ் இது இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் இதே சொல்கிறீங்களே அப்படின்னா நான் என்ன பயன்படுத்தியிருக்கனோ, எதில் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோ சொல்கிறேன். மற்றபடி அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு வந்து எண்ணமே கிடையாது. அதெல்லாம் நான் பயன்படுத்தி எனக்கு வந்து அது ரிலேட்டடான டேட்டா தெரிஞ்சிருந்ததுன்னா நான் சொல்லியிருப்பேன். மோட்டோ பட்ஸ் ப்ளஸ் சொல்லலான்னு பார்த்தா 4000 ரூபா ரேஞ்சில் நிறைய பேர் கழிவு ஊற்றிட்டீங்க கமெண்ட் செக்ஷனில். ஐயோ அது வேணாம் ப்ரோ, வேலைக்கு ஆகலை, அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தே கிடையாது, வேஸ்ட்டுன்ட்டீங்க இல்லையா. ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். மற்றபடி வந்து என்னால் ஃபோன் கால்ஸ் அண்ட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே இன்றைக்கி ரிலையபிளாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா OnePlus தாராளமாக நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் அதை சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அப்போ இது மட்டும் தான் இருக்குல்லையே உலகத்துலேயே பெஸ்ட்டாக அப்படின்னா அப்படி இல்லை. நான் வந்து தைரியமாக சொல்ல முடியுது, நான் பயன்படுத்தினால சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அடுத்து வந்து சப்போஸ் நீங்கள் டைப் சி ஏதாவது போகிறீங்க, உங்கள் ஐஃபோனுக்கு வந்து நீங்கள் டைப் சியில் போகிறீங்க அப்படின்னா, டைப் சிக்கு வந்து நம்ம எப்பயும் சொல்கிறது இதுவும் இங்கே பாருங்க ப்ரோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சில டேட்டாலாம் ரொம்ப கான்க்ரீட்டாக சொல்கிறேன்னா அது யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணனால அந்த அனுபவத்தில் தான் சொல்லியிருப்பேனே தவிர மற்றபடி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட டேட்டா வச்சு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். தெரியாதுன்னா அதை யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாமலும் போகலான்ற ஒரு பயம் இருக்கும். நல்லா இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படலாம், பட் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணி தொலைகிறது. அதனால தான் அதை பற்றிலாம் பேசுறது இல்லை. தப்பாக எடுத்துக்காதீங்க ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டேன்னா. இப்போ ரீசெண்டாக வந்து 4000 ரூபாய்க்கு நான் யூஸ் பண்ண IEMலேயே ஸ்கைஃபால், ஆனால் பை டிஃபால்ட் 4.4mm வரும். ஸோ டைப் C to 4.4 டேக் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து அந்த DD ஹைஃபை ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று ஒரு கேபிள் நான் சொல்லியிருப்பேன், டைப் C கேபிள், அதை வாங்கி இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அந்த 4.4mm கேபிளுக்குன்னே 4.4mm வழியாக ரிசல்ட் நல்லா கொடுக்கணும்னே அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ வந்திருக்கும், நீங்கள் செக் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து முகமது அப்துல் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹவ் இஸ் பேட்டரி பேக்கப் ப்ரோ S25 அல்ட்ராவில்? நல்லா தான் ப்ரோ இருக்குது, இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. SRK யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ஜாலியாக தான் இருக்கான். ஸோ S25 அல்ட்ரா யூசர்ஸ் அண்ட் S25 யூசர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே இருக்குது. அதுலேருந்து லைட்டாக சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் SOT அடி வாங்குதுங்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு சிலர் ஆச்சரியமாக 1 மணி நேரம் SOT பெட்டராக இருக்கணும் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காம்பினேஷன்ஸில் அப்ளிகேஷன் இருக்கிறனால ஓவரால் ரிசல்ட்டில் என்னால் சேஞ்ச் பார்க்க முடியுது. பட் கான்கிரீட்டாக இப்படி தான் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. பட் நல்லா இருக்குன்னு நம்பர் தெரியுது. ஏன்னா இதுவே நல்லா இல்லாமல் போயிருந்ததுன்னா எல்லாருமே கதறி இருப்பாங்க. நிறைய ஃபோன்ஸில் இப்போ ஏன் ஹைப்ரோவைஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், ஒரு சில ஃபோனில் சொதப்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கீழே வந்துட்டு ஹைப்ரோவைஸ் லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ரியல்மி எடுத்துக்கோங்க, ரியல்மி GT7 ரியல்மி GT6 இல்லாட்டி 60 இந்த அப்டேட் வந்துச்சு ப்ரோ, என் ஃபோனே மாறி போச்சு ப்ரோ, இதுக்கு நல்லா எவ்வளோ அழகாக பேட்டரி நிற்கும் தெரியுமா, இப்போ கேமராவே முடிச்சு விட்ருக்காங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் சொல்லலை. அதனால தான் ப்ரோ அதை பற்றி பெருசாக நெகட்டிவாக சொல்ல முடியல. அது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தின் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அடுத்து கேரோல் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, பேர்னின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது என்ன ப்ராசஸ் எப்படி என்ன மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்போம். உங்கள் மன நிம்மதிக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா நிறைய பேர் மித்துன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அது மித்தாவே இருக்கட்டும். ஸோ மன நிம்மதிக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பேர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ட்ராக்ஸ்லாம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும். அது பாட்டுக்கு 24 மணி நேரம் 25 மணி நேரம் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்கள் லேப்டாப்போ இல்லை பிசிலையோ உங்களோட IEM கனெக்ட் பண்ணி வச்சுருங்க, இல்லை TWS கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு அந்த பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அது வீடியோ ஓடட்டும். அது பாட்டுக்கு ஒரு பக்கமும் விட்டுருங்க. அப்போ இதுவே TWS இருந்தால் எடுத்து சார்ஜர் பாக்ஸில் போடுங்க. 1 ஹவர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். திரும்பியும் எடுத்து கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு ஓட விடுங்க. இதுவே IEM இருந்ததுன்னா வீடியோ ஓட விடுங்க. அவ்வளோதான். ஒரு 3-4 நாள் ஓடினதுக்கப்புறம் எடுத்து லிசன் பண்ணி பாருங்கள். அந்த டயஃப்ரம் வந்து கொஞ்சம் அதாவது எப்படின்னா வார்ம் அப் ஆகி கொஞ்சம் பெட்டராக அவரால் ரியாக்ட் பண்ண முடியும். ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இன்னும் குயிக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டியூன் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் வந்து கருத்து. ஸோ ஆக மொத்தம் வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய ட்ராக்ஸ் இருக்கும் பேர்ன் இன் பண்ணுறதுக்குன்னு. அது எதாவது போட்டுட்டு நீங்கள் பாட்டு போட்டு ஓட விட்டிங்கன்னா போதும். ரைட்டு. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.